ஜெய்பீம். உள்ளொதுக்கீடு எதிர்ப்பு கருத்தரங்கம் வந்து கரூர்ல நடைபெறுது. அந்த பகுதியில் தொடர்ந்து நடைபெற்றாலும் அந்த பகுதியில் நடைபெறுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னாட்டா பெரும்பான்மையா இங்க வந்து வேறு சமூகங்களுக்கு இருக்கிறதால இந்த இடத்த கவனப்பத்தி நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிற தலைமையேற்று நடத்துகிற ஆதவன் அண்ணாதுரை அண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் என்ன நிகழ்வுக்கு அழைப்பு கொடுத்த ஷார்பா முரளி அவர்களுக்கும் அவருடைய உரை ரொம்ப பிரமாதமான உரையா இருந்தது. அப்புறம் அண்ணன் அறிவு சமூகம் மற்றும் மேகப்பிரிவின் அண்ணன் தமிழ் முதல்வன் அவர்களுக்கும் நன்றி. இப்போ இந்த உள்ளொதுக்கீடு பிரச்சனையில வந்து தொடர்ந்து நம்ம வந்து கீழ் சமூக வரலாற்றை வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். உள்ளொதுக்கீட்டிற்கு முன், உள்ளொதுக்கீட்டிற்கு பின். ஏன் அந்த பார்டரை நம்ம கிராஸ் பண்றோம்னு கேட்டா, அதுக்கு முன்பு இருந்த பட்டியல் சமூகத்தான இடஒதுக்கீடு வரையறை என்பது வேறு, அதற்கு பிறகு நடந்த அதோடைய வரையறை என்பது வேறு. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, 2009 உள்ளொதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஜனார்தன கமிட்டியா இருக்கட்டும், அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பா இருக்கட்டும், இது ரெண்டுமே நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னா, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிக முக்கியமான ஒரே ஒரு பண்பு ஆய்வு செஞ்சிருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லுது, நீங்க ஒருமுகத்தன்மையா அல்லது பன்முகத்தன்மையா அந்த சமூகம் அப்படின்னு கேக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, பன்முகத்தன்மை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க வெவ்வேறானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் 1911, 21, 31 வெவ்வேறான சமூகங்களை வந்து ஒரு 10 கேள்விகளின் அடிப்படையில இது ஒருமுக சமூகம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. அதுதான் ஷெட்யூல் காஸ்ட் என்ற ஒரு பட்டியலை அப்பதான் உருவாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சமூகம் பல்வேறுபட்டதான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த சமூக நலன் கருதி நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாங்க, ஒரு பட்டியலை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த 10 கேள்விகள் அடங்கிய குழுக்கள் அமைத்து செய்து 10 ஆண்டுகள்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. 31 வரைக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்பதான் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்ற வரையறை கொண்டாடுறாங்க. அப்ப அரசு, பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன முடிவு செய்தது, இது ஒரு ஒருமுகத்தன்மை கொண்ட சமூகம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பட்டியலை தயார் செஞ்சிருக்கான். இப்ப இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது, அது பன்முகத்தன்மை கொண்ட சமூகம் அப்படின்னு சொல்லுது. இப்போ சப்போஸ் உச்ச நீதிமன்றத்துல ஒருத்தவங்க போயிட்டு, இது வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருச்சு, பன்முகத்தன்மைன்னு கொடுத்துருச்சு, அதனால ஷெட்யூல் காஸ்ட் நீங்க பிரிச்சிருங்க அப்படி சொன்னா அதற்கான இடம் உண்டு. இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த பட்டியல் சமூகத்தை வந்து இனிமேட்டு பிரிக்கலாம், பட்டியல் சமூகத்தை என்ன பண்ணலாம், அந்த ஷெட்யூல் காஸ்ட்ன்ற வரையறையே எடுக்கலாம் அப்படின்றத அந்த சட்டத்தோடைய சாராம்சம். இந்த சட்டம் ஒருமுகத்தன்மை இருந்தாலும் இவங்களை ஒன்று சேர்க்கணும். இப்ப பன்முகத்தன்மை கொண்டதுன்னு சொன்னா அந்த பட்டியல் ஷெட்யூல் காஸ்ட்ன்ற பட்டியலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப அவசியம் அந்த பட்டியலே என்ன பண்ணாத நீக்கலாம். அப்போ மத்திய அரசாங்கம் என்ன செய்யலாம், ஷெட்யூல் காஸ்ட்ன்ற பட்டியலே நீக்கலாம். அப்ப அதுக்கான அதிகாரத்தை இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது நம்ம சந்திக்கூடிய முதல் பின்விளைவுகள். உச்சநீதிமன்ற தீர்ப்பால நம்ம முதல் சந்திக்கூடிய பின்விளைவு என்னன்னு கேட்டா இதுதான். முதல் எடுத்த உடனே பட்டியல் வெளியேற்றம் செய்யறவங்க அதை கோரிக்கை வைக்கலாம், அல்லது இது பட்டியல் சமூகத்தின் மீதான வெறுப்பு கொண்டவர்கள் போய் இல்ல இது பட்டியல் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் எடுக்கலாம். ஏன்னு கேட்டா அவன் வந்து ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ், பன்முகத்தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. இது முதல்ல நம்ம சந்திக்கிறது. அப்போ இந்த ஒரு மாபெரும் தீர்ப்புல அவன் என்ன செய்யறானா, சாம்பிள் எடுக்கிறான், 4 சாம்பிள் எடுக்கிறான். தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் நடந்த பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்து உள்ளொதுக்கீடு கொடுக்கலாமா, யாராருக்கு கொடுக்கலாம், கொள்ளலாம், இதுக்கான காரணம் என்ன, இஷ்யூஸ் எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னு அந்த 4 காரணிகள் கட்டுரைகள்ல ஒன்று வந்து சிதம்பரம் உளுந்தூர்பேட்டை பகுதி, கள்ளக்குறிச்சி பகுதியில் நடந்த கரடிச்சுத்தூர் கலவரத்தை அவன் கையில் எடுக்கிறான். அது யாரு, தலித் கேமரா ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதின கட்டுரை, தலித் முரசுல வந்து 2003 வந்த கட்டுரை. அந்த கட்டுரையை வந்து அவன் குறிப்பிடுறான். யாரு, உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல குறிப்பிடுது, இது போன்றெல்லாம் இந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால நாங்க இது வந்து பன்முகத்தன்மை கொண்டது, நாங்க உள்ளொதுக்கீடு தரோம் அப்படின்னு சொல்லி. அந்த கேஸ் என்ன சொல்லுது, 2003 வந்து பறையருக்கும் அருந்தையருக்குமான இஷ்யூ கரடிச்சுத்தூர்ல. அதுல என்ன அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு என்னப்பா பறையர்களுக்குமான அருந்தையருக்குமான இஷ்யூ. அது வந்து அருந்தையர் பையன் வந்து பறையர் பெண்ணை காதலிச்சு அவங்க வெளியூர் போயிடுறாங்க, இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போன பிறகு பறையர் தரப்புல இருந்து போய் அவங்கள அடிச்சிடுறாங்க, கடுமையான வார்த்தைகள்ல இறந்துடுறாங்க. அதுல பாப்பம்மாள்ன்றவங்க வந்து 1 மாத மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அருந்தையர் சமூகத்தை சேர்ந்த பாப்பம்மாள்ன்றவங்க இறந்துடுறாங்க. இதான் அந்த நேச்சர் ஆஃப் அந்த வருது. அப்ப அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முதல்ல அதுக்கு வந்து தலித் கேமரா உள்ளார போது, தலித் முரசு போது, எல்லாருமே அதை பதிவு செய்யறாங்க. எப்படி பதிவு செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, அந்த அருந்தையர் தரப்பு பெண்களை வந்து மானவங்க வார்த்தைகளால திட்டுந்தா கேஸ் பதிவாயிருக்கு.
அப்புறம் அடித்து துன்புறுத்தினதா பதிவாயிருக்கு. ஆனா இந்த தீர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, ரேப், கேங் ரேப்டுன்னு சொல்லுது. அந்த வார்த்தையை அப்படியே போட்டிருக்காங்க, கேங் ரேப்டு அப்படின்னு சொல்லுது. அதாவது அவங்க போய் கும்பலாக கற்பழித்தார்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனா அந்த இடங்கள்ல அவர் சொன்ன எஃப்ஐஆர்லயும் அது கிடையாது, அதற்கு பிறகு நடந்த தலித் முரசு அந்த எழுதின கட்டுரைகள்லயும் கிடையாது, எதுலையுமே கிடையாது. இதுல எதுலையுமே இல்லாத ஒரு தரவை கேங் ரேப்ன்ற ஒரு வார்த்தையை வந்து உச்ச நீதிமன்றத்துல கையாண்டிருக்கு. அப்ப பறையர்கள் எங்க கேங் ரேப் செஞ்சான்? அவன் சொந்த சமூகத்தையே பாதுகாக்க முடியாத ஒரு ஆள். அவன் எங்க பிற சமூகத்தின் மீது இப்படியான தாக்குதல் நடத்தப்படி தவறான புள்ளி விவரங்கள் அது குறிப்பிட்டிருக்கு. அந்த கட்டுரையை நீங்க எங்கேயாவது வாசிச்சு பாருங்க. அதற்கு அந்த பாப்பம்மாள்ன்றவங்க தீர்ப்பு வந்து, அது அந்த இஷ்யூக்கு பிறகு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புலிங்களுடைய பாப்பம்மாள் வந்து மர்டர், அந்த திட்டமிட்ட கொலையால அவங்களுடைய செய்து இறக்கலன்னு தான் தீர்ப்பு வந்து. தீர்ப்புல வந்து இவங்க வந்து கொலை செய்தாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சாங்களா அருந்ததி தரப்பு, அதுவும் இல்லைன்னு தான் வந்திருக்கு அந்த தீர்ப்பு. அப்ப அந்த தீர்ப்பு நகலை நாங்க பெறுறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்படி ஒரு உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுவதும் உள்ஒதுக்கீடு கொண்டு வர ஒரு நிகழ்வுல வந்து இப்படி ஒரு தவறான தகவல்களை பதிவு செய்யுது. இதை வச்சுக்கிட்டு அந்த உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது, உள்ஒதுக்கீடு சரிதான், இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சமூகம் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இப்படி இது போன்ற எவ்வளவு தவறான தகவல் நம்ம வாசிக்கும், உச்ச நீதிமன்றத்திற்கு வாசிக்கும் போதுதான் அது தெரியுது. இப்ப வந்து கெட்ட வார்த்தையால ஏசுறதும் கேங் ரேப்பும் ஒண்ணா? கெட்ட வார்த்தையில நான் ஏசுறேன் அப்படின்னா அதுவும் கேங் ரேப்பும் ஒரே மீனிங் கொண்டதா? ரெண்டு வெவ்வேறானது. ஆனா அவன் தீர்ப்புலயே குறிப்பிடுறான் கேங் ரேப்னு குறிப்பிடுறான். அப்ப முதல்ல இது பட்டியலை உடைக்கலான்ற ஒரு வாய்ப்பையும் உச்ச நீதிமன்றம் தந்துருச்சு. ரெண்டாவது அந்த தீர்ப்புக்கு காரணமா இருந்த தரவுகள் எடுக்கிறானால அதுவும் தவறான தரவுகளா எடுக்கிறான். தவறான தரவு. அப்ப மீதி 3 கேஸ நம்மளால படிக்க முடியல. 3 ஆய்வுகள் கட்டுரைகளை நம்மளால படிக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் இது பண்ணி வச்சிருக்கான், அதை நம்மளால வாசிக்க முடியல. அதுவும் கிடைச்சாலும் கூட நம்ம பண்ணதே அந்த பஞ்சாப்ல நடந்த இன்சிடென்ட் ஒண்ணு சொல்றான், அதையும் நம்ம எடுத்து நம்ம வாசிக்கணும். வாசி பார்த்தா இன்னும் உண்மைத்தன்மை தெரியும். அப்புறம் இந்த ஜனார்தன கமிட்டி அறிக்கை, அந்த 2 தீர்ப்பை ஒட்டியுள்ளது, அதை சொல்லிட்டேன். ஜனார்தன கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதுல வந்து நீங்க வந்து பாகம் 3 4வது சாப்டருக்கு பிரகாரம் என்ன சொல்லுதுங்க, அங்க வாசிச்சீங்கன்னா நீங்க ஒவ்வொரு துறையிலையும் வந்து அரசு ஊழியர்களை எடுக்கிறாங்க. 2008 அமைக்கப்பட்ட அந்த குழு வந்து கோரிக்கை வைக்குது, இந்த கொடுங்க, வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல கொடுங்க, எவ்வளவு எஸ்சி இருக்காங்க, எவ்வளவு எஸ்சிஏ இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை கேட்குது, கோரிக்கை. அப்ப அப்படி டிபார்ட்மெண்ட் வைஸா வாங்கும் போது பெரும்பாலான துறைகள் அதற்கு புள்ளி விவரங்களை தரல. அவனே குறிப்பிடுறான், பெரும்பாலான துறைகள் வந்து புள்ளி விவரங்களை தெரியலாம். தராத கிடைத்த புள்ளி விவரங்களை கொண்டுதான் அவன் என்ன பண்றான், சார்ட் ரெடி பண்றான். ஜனார்தன கமிட்டி அறிக்கை வந்து குறைவான எண்ணிக்கை கொண்ட துறைகள் மட்டும்தான், அதை வச்சுக்கிட்டு புள்ளி விவரங்களை செய்யும் போது அவன் என்ன கிளியரா சொல்றான்னு கேட்டா, 2001 புள்ளி விவரத்தின்படி ஆயுதாளர்கள் 56 லட்சம் பேர். நான் தோராயமா சொல்றேன், இன்னும் புள்ளி விவரங்கள் வரும். 56 லட்சம். இப்ப எஜுகேட்டர் எவ்வளவு தெரியுங்களா? ஆயுதாளர்ல 98,000 பேர் தான், வெறுமனே 98,000 பேர் தான். இது நான் சொல்ல, ஜனார்தன கமிட்டி அறிக்கையே சொல்லுது. 56 லட்சம் ஆயுதராவலர்கள்ல வெறுமனே 98,000 99,000, 1 லட்சம் வச்சுக்க, 1 லட்சம் தான் எஜுகேட்டர்ஸே. சரி, அறிஞர்களை வாங்க, அறிஞர்கள் 7.7 லட்சம் பேரு, அதுல 22,000 பேர் தான் எஜுகேட்டர்ஸ். அப்ப நீங்க ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து சதவீதம் பாத்தீங்கன்னா 1.7% ஆயுதராவலர்கள் வந்து எஜுகேட்டர்ஸ், 0.7% அறிஞர்கள். இதான். அப்ப ஒட்டுமொத்தமா தலித்துகளோட பட்டியல் சமூகத்தோட எஜுகேட்டர்ஸ் வளர்ச்சி எவ்வளவுன்னு கேட்டா 1.5 தான். இப்ப மீதி எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப ஒரு தரவுகள் அவன் எடுக்கிறான், அந்த தரவுகள்ல வந்து இங்க 56 லட்சம் பேர் இருக்கான், அதுல 98 லட்சம் 1000 பேர் தான் இருக்கிறான். இங்க அறிஞர்கள் இருக்கு. இவங்க 2 பேருக்குமான கல்வியில வேறுபாடு என்ன இருக்கு? வேறுபாடு ஏதாவது அரசு இதை நிரூபிச்சுக்க முடியுதா? அங்க ஏதாவது இருக்காங்க? இவன் 1.7, அவன் 0.7, அவ்வளவுதான். ஒரே 1% தான் இவர்கள் 2 பேருக்கும் கல்வியில வேறுபாடு. அடுத்தது அது அவன் ஜனார்தன கமிட்டி அறிக்கை தான் சொல்றான். மைக்ரேஷன் ஆனது எவ்வளவு, நகர்ப்புறத்தை நோக்கி போனது எவ்வளவுன்னு கேட்கறான். நகர்ப்புறத்துக்கு போகும்போது என்ன சொல்றான், கிட்டத்தட்ட 30% ஆயுதராவலர்கள் நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க, அவன் சொல்ற டேட்டா. ஆனா 36% அறிஞர்கள் நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இதுல யார் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? இது எதுவுமே நான் சொல்லவே இல்லை, எல்லாமே ஜனார்தன கமிட்டி அறிக்கையை தான் சொல்லுது. ஆதி ஆந்திரா 2.1% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றான். அதுல இருக்கிற எல்லா பட்டியல் சமூகத்தோட அதிகமான வளர்ச்சி அடைஞ்சது அவங்க தான், 2.1 தான். அவங்க தான் அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அறிஞர்களோட அவங்க தான் வளர்ச்சி, பறையரோட அவங்க தான் வளர்ச்சி, ஆயுதராடர்களோட அவர்கள் தான் வளர்ச்சி.
அப்ப அப்படி பார்க்கும்போது ஆதி ஆந்திராவை எப்படி நீ SCAவுக்குள்ள கொண்டாந்துருக்க? இவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகத்தை அந்த பட்டியல் SCAவுக்குள்ளார எப்படி நீங்க கொண்டாந்தீங்க? இது எதுவுமே நான் ஒரு வேறு வேறு தகவல்களா கிடையாது. அவங்க அரசு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில தான் நான் சொல்றேன். அந்த அறிக்கை அப்படி இருக்கு. அப்ப ஒரு குறைந்தபட்சமான தரவுகள் தான் அரசு கிட்ட கிடைக்குது. அரசாலேயே தன்னுடைய தரவுகளை திரட்ட முடியல. ஜனார்தன கமிட்டி அரசால் அமைக்கப்பட்ட ஒரு குழு, அந்த குழுவுக்கே தரவுகள் கிடைக்கல. அந்த குறைவான தரவுகளை வச்சுக்கிட்டு இவன் முடிவெடுக்கிறான். இது ரொம்ப இதுவா இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்புறம் அவன் கருத்து கேட்டிருக்கான், 32 அமைப்புகள்கிட்ட கருத்து கேட்டிருக்கான். இது உள்ளொதுக்கீடு கொடுக்கறது சரிதானா அப்படின்னு கருத்து கேட்டிருக்கான். அதுல 31 அமைப்புகள் அருந்தேறி அமைப்புகள், 31 அமைப்புகள் அருந்தேறி அமைப்புகள். ஒரே அமைப்பு தான் அருந்தேறி அல்லாத அமைப்பு. அந்த ஒரு அமைப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. 31 அமைப்புகள் கருத்துக்கள் என்னவா இருந்திருக்கும்? இது ஏதாவது நமக்கு ஆதாரம் தேவையா? வேணும் தானே சொல்லிட்டு இருப்பாங்க. 31 அமைப்புகள் வேணும் தானே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல யாராவது வானா அருந்தேறி அமைப்புகள் எனக்கு வானா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப ஒரு கமிட்டி என்ன சர்வே பண்ணிருக்காங்க? அவங்க சர்வே பண்ணதுல அரசு ஊழியர்களை சரியா எடுத்திருக்காங்களா? எங்கேயும் எடுக்கல. உருப்படியான எந்த தகவல்களும் கிடையாது. டிஆர்பி தமிழ்நாடு அதிக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தான். அந்த டிஆர்பி போர்டே என்ன சொல்லிருச்சு, எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிருக்கு. அவங்களே புள்ளி விவரங்களை கொடுக்கல. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் எங்க SC எவ்வளவு SCA எவ்வளவுன்ற புள்ளி விவரங்களை தரல, ஜனார்தன கமிட்டி சொல்லுது. அப்ப அவ்வளவு அரசு ஊழியர்கள் கொண்ட ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டே இல்லைன்னு சொல்லிருச்சு. அப்ப இதை விட அரசு ஊழியர்கள் எந்த இடத்துல அதிகமா இருக்கான்? TNEB அதிகமா இருக்கானா? மற்ற எங்கேயாவது அதிகமா இருக்கானா? அதிக அரசு ஊழியர்கள் கொண்ட ஆசிரியர் நல வாரியமே இல்லைன்னு சொல்லிடுச்சு, டாக்குமெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப எந்த தரவுகள் அடிப்படையில் அவன் இந்த முடிவுக்குலாம் வரான்? சரி, 3% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமே வருவோம். இது உச்ச நீதிமன்றம் எப்படி செஞ்சிருக்கு, ஜனார்தன கமிட்டி எப்படி செஞ்சிருக்கு. 3% உள்ளொதுக்கீடு வராங்க. இப்ப 3% உள்ளொதுக்கீடு வரும்போது அதே நேரத்துலதான் இஸ்லாமியர்களுக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு 3.5% கொண்டு வருது அரசு. இதே சேம் டைம் தான் கொண்டாரு. அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு வானா, உள்ளொதுக்கீடு வானா அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஆனா இஸ்லாமியர்கள் வேணும்னு சொல்றாங்க. ஆனா பிசியில இருந்து தனியாக பிரித்து கொடுத்த திமுக அரசு என்ன பண்றாங்க, பிசியில உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிசி போட்டீங்கன்னா BCM தனியா போடுவாங்க. நீங்க என்னைக்காவது ரோஸ்டர் எடுத்து படிச்சு பாருங்க. BCMன்னு தனி போடுவாங்க. வெறுமனே பிசி போடும்போது எக்ஸப்ட் BCMன்னு போடுவாங்க. அதுல யாரும் வரக்கூடாது, பிசி முஸ்லிம்ஸ் உள்ளார வரக்கூடாது. யாருக்கிட்ட? பிசி இடஒதுக்கீடுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா அந்த இடத்துல போட்டாங்க. அப்ப இங்க SCக்கு போடும்போது எப்படி போடணும்? SCA SC எக்ஸப்ட் SCN தானே கொடுக்கணும். அப்படித்தானே கொடுத்துருக்கணும் அரசு. ஒரே நேரத்துல அரசு, கருணாநிதி அரசு 2 முடிவுகள் எடுக்குது. பிசிக்கான ஒரு முடிவும் SC பட்டியல் சமூகத்துக்கான ஒரு முடிவும் எடுக்குது. இது எப்படி பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவான நிலைப்பாடா இருக்கும்? இது தலித் விரோத போக்கு கிடையாதா? பிசிக்கு ஒரு நிலைப்பாடு, SCக்கு ஒரு நிலைப்பாடா? இல்ல, ஒரே நேரத்தில் எடுக்கிறாங்க. இது வெவ்வேறு நேரத்தில் எடுத்தா கூட பரவாயில்ல. ஒரே ஜியோ பாஸ் பண்றான். அப்ப பிசிக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான், SCக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான். அப்ப இந்த 15% 2009 இருந்து 2024 வரைக்கும் போன SC மற்றும் SCA பணியாளர்களோட விவரத்தை அரசு இது வரைக்கும் தர முடியுமா? கல்வி நிலையங்கள மருத்துவம் போன்ற பொறியியல் போன்ற படிப்புகள்ல எவ்வளவு SC போயிருக்கான், SCA போயிருக்கான் அப்படின்றத விவரங்கள் அரசு கிட்ட நம்ம கிட்ட இருக்கா? இப்ப நம்ம கேட்கிறோம், எப்பா 7 சமூகத்தை தனியா பிரிச்சு நீ கொடுத்துட்ட, ரைட், ஓகே. அந்த 7 சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா எனக்கு சொல்லு, டேட்டா கொடு. கடந்த 2009 இருந்து 2024 வரைக்குமான புள்ளி விவரங்கள் கூட 48 துறைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு நம்ம ஆட்சியை போடுறோம். 48 துறைகள்ல நீங்க விவரத்தை கொடுங்க, மாவட்ட வாரியா. அது எப்படி பிரிச்சுட்டு வந்துறீங்களா? நீங்க ஸ்டேட் TRP போர்டுல கேட்டீங்கன்னா அல்லது வெல்ஃபேர்ல கேட்டீங்கன்னா நீங்க ஸ்டேட்ல போடாதீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட்ல போடுன்றான். அப்ப டிஸ்ட்ரிக்ட்ல போட்டா எத்தனை RTI நீங்க போடணும்? 38 RTI போடணும். ஒரு RTI போட்டா 50 ரூபா. ஒரு டிஸ்ட்ரிக்ட் 38 RTI போட்டா உங்க நிலைமை என்ன வருது? புள்ளி விவரங்களை வாங்கிடுவீங்க நீங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணணும். அதை எப்படி பிரச்சனையை டிஸ்ட்ரிபியூட் பண்றா பாருங்க கவர்மெண்ட்.
நீங்க ஸ்டேட்டுக்கு போட்டானது 48 துறைக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு முடிச்சிருவீங்க. ஆனா ஒரு ஆர்டிஐ ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க போடணும். அதை ஃபாலோ பண்றதுல நம்ம யுகமே முடிஞ்சிடும். அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு எத்தனை குழுக்கள் அமைச்சு வேலை செய்யணும். அப்ப இதற்கான புள்ளி விவரங்கள் குறைந்த அளவுல கூட புள்ளி விவரங்கள் கிடையாது. அப்ப ஒரு கமிட்டியை வச்சுக்கிட்டு இவர்களால ஒரு அரசுக்கு உள்ளீடு விட கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க முடியாது. ஆனா கொடுத்துட்டான் அரசு, திட்டமிட்டு அரசு கொடுத்துட்டான். இப்ப சாதாரணமா இப்போ வருகிற நீங்க 2009 இருந்து நீங்க வருகிற அனைத்து கால்ஃபரையும் நீங்க பாருங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல உள்ள கால்ஃபரை பூரா நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. அதுல 50% மேலாக அறிஞர்கள் போறாங்க. 50% மேல 219 எஸ்சி போனாங்கன்னா 250 எஸ்சியே உள்ளார போறாங்க போஸ்டிங். அப்ப எஸ்சியை விட கூடுதலா எஸ்சியை உள்ளார போறாங்க. அப்ப இந்த எதனால இந்த தவறுகள் நடக்குது? அப்ப இது 2009 இதை பற்றியான கேள்வி எழுப்பக்கூடிய வாய்ப்பு நம்ம கிட்ட இல்லாம போச்சு. 2009 இது போன்ற கூட்டங்களை நடத்த முடியல. 2009 நம்ம சமூக தலைவர்களும் மற்ற ஆர்வலர்களும் குறைந்தது 4-5 பேர்கள் தான் வேலை செஞ்சாங்க. பலர் தரப்புல கடுமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப அக்ரெசிவா அதை ஃபைட் பண்ணாங்க. ஆனா பறையர் தரப்புல அப்படியான ஃபைட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. விடுதிகளுக்கு போனா மாணவர்களே நம்மளை மதிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மோசமான நிலை தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு பரவாயில்ல, ஓரளவு தேவலான்ற மாதிரி இருக்கு. ஆனா இது பத்தியான புரிதலை யாருகிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? அப்புறம் அவன் அறிஞர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சரி, ரைட்டு, சரிதான். எதன் அடிப்படையில் கொடுத்த நீங்க? ஏதாவது புள்ளி விவரங்கள் இருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. 76 சாதிகள்ல எது டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டியோ அதற்கு கொடுக்கலான்னு தான் உச்ச நீதிமன்றம் சொல்றான். நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே வந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்றா, நீங்க 76 சாதி இருக்கலப்பா, அதை நீங்க பட்டியல் எடுங்கப்பா. இதுல யாரு அதிக அரசு ஊழியர்கள் இருக்காங்க அல்லது மற்ற துறைகள்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்க டிஃபென்ஸ்ல போயிருக்காங்களா, மற்ற இதுல போயிருக்காங்களா, இப்படியான புள்ளிவங்கள்லாம் தரவுகள்லாம் எடுங்க. எடுத்துட்டு இதுல எது டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டியா இருக்கும் அதற்கு நீங்க கொடுக்கலாம், ஒதுக்கீடு கொடுக்கலான்றாங்க. அப்படி கொடுக்கும்போது சொல்றான், நீங்க முன்னுரிமைன்றத பயன்படுத்தக்கூடாதுன்றான். முன்னுரிமை கொடுக்கறது அரசியல் ரீதியாக நீங்க ஒரு சமூகத்துக்கு சாதகமா செய்யற முடிவு அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க எப்படி கொடுத்திருக்காங்க? அதற்கு எதிராக தான் கொடுத்திருக்காங்க. முன்னுரிமை கொடுத்திருக்காங்களே, அறிஞர்கள் 3 இடங்கள்ல முன்னுரிமை வாங்குறாங்க. ஒன்று எஸ்சிஏ ரோஸ்டர்ல வாங்குறாங்க, 2வது இடத்துல வாங்குறாங்க. அதற்கு பிறகு எஸ்சில எஸ்சிஏ வாங்குறாங்க 2 இடங்கள். 3வது பின்னடைவு காணி பணியிடங்கள்லயும் அவங்க வாங்குறாங்க. 3 இடத்துல வாங்க. இப்போ 3 இடத்துல ஒரு சமூகத்துக்கு நீ கொடுத்தினா மற்ற பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு என்ன இது எந்த விதத்துல சமூக நீதியா அமைது? அப்போ தொடர்ச்சியா ஒரு சமூகத்துடைய பின்னடைவு கடந்த 15 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான பறையர்களும் ஆயுதலாளர்கள் தேவேந்திர குல மக்கள் வேலை வாய்ப்புல குறைஞ்சிருக்காங்க. வேலைவாய்ப்புல தொடர்ந்து குறைஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு பேராசிரியர் பணி திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துக்கு அறிவிக்கிறான்னு வச்சுங்களா, மறுபடியும் எப்ப பேராசிரியர் பணி அறிவிப்பான்? 15 ஆண்டு, கிட்டத்தட்ட 10 ஆண்டு ஆகும். ஒரு பேராசிரியர் பணியிட காலி ஆகுதுன்னா அது எப்ப அறிவிப்பான்? இதுல என்ன ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு கேட்டா, 2009க்கு பிறகுதான் உள்ளொதுக்கீடு சட்டம். ஆனா 2008 ரிட்டையர்ட் ஆனால ஒருத்தவன் ஒரு துறையில ரிட்டையர்ட் ஆயிட்டானா அவனுக்கு இந்த இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ண, இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. 2000க்கு பிறகுதான் இது அமெண்ட்மென்ட் ஆயிருக்கு. ஆனா காலி பணியிட 2008ல ஆயிருக்கு. ஆனா 2008ல ஆயிருக்குன்னா அவன் எதைதான் பயன்படுத்தான், ஃபாலோ பண்றான்? இந்த சட்டம் தான் ஃபாலோ பண்றான். உள்ளொதுக்கீடு சட்டத்தை தான் ஃபாலோ பண்றான். ஆக்சுவலா அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. இது போன்ற பெருவாரியான காலி பணியிடங்களையும் பெருவாரியான இடங்களையும் தொடர்ச்சியா பறிச்சிருக்காங்க அரசு. இப்போ இது எல்லாத்தையுமே இப்ப என்ன கவர்மெண்ட் நம்மள மாத்திட்டான்னு கேட்டா, இது அறிஞர் வெஸ் பறையர், அறிஞர் வெஸ் பல்லர் அப்படின்னு மாத்திருக்காங்க. இதுதான் அவர்களுடைய அரசியல் லாபம். அவருடைய அரசியல் லாபத்துக்காக இது போன்ற நிலைப்பாடுகளை தான் நம்மள எடுக்க வச்சிருக்காங்க. அப்ப என்னென்ன தவறு தொடர்ந்து நடந்திருக்குன்னு கேட்டா, இந்தியா என்ன சொல்லுது? இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன ஹெட்ரோஜினியஸ் பன்முகத்தன்மைன்னு சொல்லிட்டா, ஷெட்யூல் காஸ்ட்ன்ற ஐட்டத்தை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப அதுக்கான வேல்யூ இல்லாத போயிடுது. ஒரு நாட்டுக்கான தன்மை இழந்துடுது இல்லையா? இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன பண்ணிருக்கு? இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக தான் இருக்கு. இந்தியாவோட இறையாண்மை எதை பத்தி பேசுது? நீங்க வேற்றுமை ஒற்றுமையா இருக்கணுங்க, எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்னா இருக்கணும், எல்லா சாதிகாரங்களும் ஒன்னா இருக்கணும், வேறுபாடா இருந்தாலும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படித்தானே சொல்லுது. ஆனா அதுக்கு முரண்பாடா தானே இந்த தீர்ப்பு இருக்கு. இந்த தீர்ப்புக்கு தலித் அமைப்புகள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த தீர்ப்பு இவ்வளவு முரண்பாடா இருக்கு. சரி, தீர்ப்பு பிரகாரம் பார்த்தாலே அறிஞர் இடஒதுக்கீடு செல்லாது. இந்த தீர்ப்பின் பிரகாரம் பார்த்தாலும் கூட அறிஞர் இடஒதுக்கீடு செல்லாது. ஏன்னா அவன் கொடுத்துருக்க கிரிட்டீரியா அவங்க ஃபாலோ பண்ணணும்னா மறுபடியும் மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும், மறுபடியும் இந்த சாம்பிள்ஸை செக் பண்ணணும், ரீவிசிட் பண்ணணும், எல்லாமே செய்யணும்.
அது கூட இங்க செல்லாது. இன்னும் கூடுதலா சொல்ல போனா ஜனார்தன கமிட்டி அறிக்கையை 10 ஆண்டுக்கு ஒரு தடவை ரினியூல் பண்ண சொல்லுது. ஜனார்தன் கமிட்டி அறிக்கையில நீங்க லாஸ்ட் 328வது பேஜுக்கு நீங்க வந்தீங்கன்னா அவன் சொல்றான், ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷெட்யூல்ல நீங்க போட்டிருக்க இதுல வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணணும், அதை நீங்க ரீசெக் பண்ணணும்னு சொல்லுது. ஆனா 15 ஆண்டு ஆயிட்டு, ஏன் இன்ன வரைக்கும் ரீவிசிட் பண்ணல? அத நீங்க ஜனார்தன கமிட்டி அறிக்கையும் ஃபாலோ பண்ணல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணல. இது வெறுமனே வந்து பறையர் மற்றும் தேவேந்திர குல சாதிகளுடைய எதிர்ப்பு அரசியல் மட்டுமே இதுல இருக்கு. மற்றபடி எந்த விதமான இவங்களுக்கு என்னது உள்நோக்கம் முழுவதும் இந்த 2 சாதிகளை பத்தி தான் இருக்கு. குறிப்பா அது பறையர் சாதிகள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவனுடைய டொமைன் கம்யூனிட்டி அவன் தான் இங்க அதிகமா இருக்கான். அதனால அவனுடைய வெறுப்பு அரசியல் தான் இங்க அதிகமா இருக்க ஒழிய மற்றபடி இவர்கள் வந்து இது ரீதியா சமூக நீதி அப்படி எல்லாமே பொய், எல்லாம் பொய் பிரச்சாரங்கள். இப்போ சமூக நீதி என்பது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல யாரு இருக்கா, நீ போராடுறதுக்கு ஆள் வேணும், அதனால நீ தேவைப்படுற, இல்லைன்னா உன்னை அவன் கொண்டுடுவான். நீங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மற்ற பிற கட்சிகளுக்கோ ஃபைட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. உண்மையான போராட்டத்தை கடந்த 25 ஆண்டுகளா இந்த தமிழகம் சந்திக்கவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ளொதுக்கீடு பிரச்சனையை மட்டும் தான் சந்திக்குது இந்த சமூகம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையை சந்திக்குது. மக்களோட இன்னைக்கு வந்து எப்படி வந்துருச்சு, மீடியா வந்தாதான் சவுண்டே கொடுக்குறான். மீடியா வந்தாதான் அந்த நேரத்தில் மட்டும் தான் கை உயர்த்துறான், போட்டோ எடுத்தா போயிட்டே முடிச்சிடறான். அதை கடந்து இங்க போராட்டங்கள் எங்கேயுமே நடக்கல. வெகு நாட்களுக்கு பிறகு மக்களுடைய பிரச்சனை உள்ளுக்கீடு ஒதுக்கீடு பிரச்சனை தான். இதுதான் அரசாங்கம் இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் தன்னெழுச்சியான போராட்டம் நடக்குது. கிருஷ்ணசாமி சாலையில நிக்க வேண்டியது இருக்கு, நம்ம வீதி இறங்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த வாழ்வாதார பிரச்சனை வந்து இன்றைக்கு நீங்க கல்வியில மட்டும் நீங்க கண்டுக்காத விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களா, இல்ல அது மற்ற இடங்கள்ல வேலை வாய்ப்புகளை கூட ஏதோ ஒரு இடத்துல நம்ம சரி செய்துக்கலாம். ஆனா கல்வி போன்ற இடங்கள்ல வந்து உங்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அதனாலதான் வெல்ஃபேர் ஸ்கூலை நோக்கி அவன் கை வச்சான். இன்றைக்கு வந்து பிரச்சாரம், நம்மளுடைய பிரச்சாரம் எங்க போயிருக்கு, நம்ம அரசு ஆதிராட விடுதிகளை நோக்கி மாணவர்களை போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. ஏன்னா அங்க ஓரளவு இந்த சமூக உணர்வோட இருப்பான்னு அந்த பள்ளிகளையும் காலி செஞ்சுட்டா என்ன ஆயிடுதே, ஒட்டு மொத்தமா எவனும் இருக்க மாட்டான். எவன்கிட்ட போய் நம்ம பேசுறதுக்கு ஆட்களே கிடையாது. அப்போ ஒரு இடங்கள்லயும் இடஒதுக்கீடுடைய அளவை வந்து எல்லா இடங்கள்லயும் குறைச்சிக்கிட்டே வருது அரசு. நீங்க மைக்ரேஷன் போனீங்கன்னா இடஒதுக்கீடு கிடையாது, வெளியில போனீங்கன்னா பாண்டிச்சேரியில இடஒதுக்கீடு கிடையாது, வெளி மாநிலங்கள்ல எங்க போனாலும் இடஒதுக்கீடு கிடையாது. நீ எங்க இருக்கிறயோ அங்கதான் இடஒதுக்கீடு அனுமதிக்கணும். அரசு எவ்வளவு தெளிவா வேலை செய்யறாம பாருங்க. சாதி இருக்கும் எங்க இருக்கு, கிராமத்துலதான் அதிகமா இருக்கு. அப்ப கிராமத்துல நோக்கி நீ போ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் வாங்கிக்க, அந்த ஸ்டேட்ல போய் வாங்கிக்க, மற்ற மாநிலங்களை நீ போய் மைக்ரேஷன் பண்ணி போய் வாங்க கூடாது. எவ்வளவு தெளிவா இந்த அரசாங்கம் அனைத்து முடிவுகளையும் எடுக்குது. ஆனா இது வந்து இதை பற்றியான புரிதல் இந்த சமூகத்துக்கு இருக்கா, இல்ல இதை எப்படி இவன் எதிர்கொள்றான், இவன் எப்படி வாழ்க்கையை நடத்துறான்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. அல்லது படித்த இளைஞர்கள் மத்தியில இப்படியான இது இருக்கான்னு கேட்டா அது ரொம்ப 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 குறைவா இருக்கு. அதை எடுத்து செல்லவே முடியல. அரிதர்கள் பாவம்ன்றான். இப்ப நம்ம என்ன வானான்னு சொல்றோமா, கொடுக்குத ஏதாவது நம்ம தடை ஏதாவது 2 ஜோரா கட்டி வச்சிருக்கோம். இப்ப அவங்க வளர்ச்சி அடையினா அவங்களுக்கு தனியா கொடு, இன்னொரு சமூகத்தை பாதிப்படையாத கொடு. அப்ப அவங்களுக்கு வந்து இழிதொழில் செய்யறாங்க. எங்க இழிதொழில் செய்யறாங்க, பணம் தூக்குறது இழிதொழில் கிடையாதா, செத்த மாட்டை தூக்குறது இழிதொழில் கிடையாதா, இதெல்லாம் இழிதொழில வராதா? எது இழிதொழில வரும்? ராணிப்பேட்டை பகுதிகளில் வந்து ஆர்டிஐ 2009 போட்ட ஆர்டிஐல வந்து ஒரு அறிஞர் கூட சுகாதார பணியில் இல்லையா. அங்க பிசி இருக்கான், எஸ்சி இருக்கான், எம்பிசி இருக்கான், எஸ்சியே இல்லையா. அங்க யாரு சுகாதார பணிகளை செய்யறது? தமிழ்நாடு முழுவதும் சுகாதார பணி அவர்கள் தான் செய்யறாங்கன்னா அதற்கான புள்ளி விவரங்கள் அரசு கிட்ட இருக்கா? அவர்கள் அந்த பணியை செய்யறாங்க, அதனாலதான் உள்ளீடு கொடுத்தோம்னு சொல்றதுக்கு நியாயமான கருத்து இருந்தா அவர்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் போயிருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த பணிகளை நிரப்பப்பட்டிருக்காங்க, அதுக்கான புள்ளி விவரம் அரசு கிட்ட தானே இருக்கு, நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட புள்ளி விவரங்கள் அவன் தரமாட்டேன்றான். அப்ப அப்படி சொல்லுங்க. இல்ல இவ்வளவு பேர் இருக்காங்கப்பா, அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ற, கிருஷ்ணசாமி சொல்ற மாதிரி தனியா அந்த வேலைகளை பணிகளை செய்யறவங்களுக்கு தனியா பிரிச்சு இடஒதுக்கீடு கொடு, பொதுவுல இருந்து எடுங்க. பொது சும்மா தானே இருக்கு, பொதுல இருந்து எடுங்க. இப்ப எங்களுக்கு 18% கொடுத்துருக்க, அது எங்க மக்கள் தொகை அடிப்படையில கொடுத்துருக்க கிடையாதுல்ல. சுதந்திரத்துக்கு பிறகு 70 ஆண்டுகள்ல 2% மட்டும்தான் பட்டியல் சமூகத்தோட இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருக்கு. 2%. 1947 16% இருந்த எஸ்சிக்கு இந்த 70 ஆண்டுகள்ல 2% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 25% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. யாருங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு?
எந்த சமூகம் இடஒதுக்கீட்டு அனுபவிச்சிருக்கு? இந்த டேட்டா யாருக்கிட்ட கேட்கறது? நம்ம போயிட்டு இது சொன்ன அந்த மக்கள் புரிந்து கொள்றாங்களா? இல்ல தலைவர்கள் என்ன மனநிலையில இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம 70 ஆண்டுகள்ல 2% வளர்ச்சி அடைஞ்சவன் வந்து முக்கியமான நபரா, அவன் அரசியல் விழிப்புணர்வோட இருக்கானா? 25% அடைஞ்சவன் அரசியல் விழிப்புணர்வோட இருக்கானா? இன்றைக்கு திமுக, அதிமுக எல்லா பிற கட்சிகள்லயும் மாவட்ட செயலாளர் அவன் தான், ஒன்றிய செயலாளர் அவன் தான், சேர்மன் அவன் தான். அப்ப எவ்வளவு அதிகாரம் அவர்கள்ட்ட குவிக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் பாபா சாஹிப் சொன்னாரு, மாநில அரசு கிட்ட இந்த சாதி கட்டமைப்பை திருத்தக்கூடிய வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. இந்த எஸ்சி பட்டியலில் உள்ளவர்களை திருத்தக்கூடாது, அதற்கான அதிகாரம் கூடாது. அதனாலதான் ஆர்டிகல் 341 இறக்குனாங்க. அந்த வச்சதுக்கான நோக்கம் என்னது? மாநில அரசு கிட்ட இப்படியான அதிகாரத்தை கொடுக்க கூடாதுன்னாரு. ஏன்னா மாநில அரசு சூத்திரர்களா ஆளப்படக்கூடிய ஒரு அரசாங்கம், அது தலித் விரோத போக்க தான் கையாளும், அதனால அவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இன்றைக்கு நடக்குது. அவர் அன்றைக்கு எச்சரித்ததுதான் இன்றைக்கு பாபா சாஹிப் சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குது ஒழிய அது மீறி எதுவும் நடக்குது. இன்றைக்கு அதிகாரம் மாநில அரசு கிட்ட கொடுத்தா என்ன செய்வான்? அரிதேர்களை கொண்டாத மாதிரி இன்னொரு சாதியை கொண்டாடுவான், இன்னொரு இதை கொடுவான். பிற்படுத்தப்பட்டவர் இன்றைக்கு இருக்க என்ன, இன்னைக்கு பல பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது நண்பர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க இத்தனை ஆண்டுகளா நீங்க அனுபவிச்சீங்களப்பா, இத்தனை ஆண்டுகளா நீங்க வந்து இந்த 18% நீங்க பறையர்களும் தேவந்தர்களும் அனுபவிச்சீங்கல, இன்றைக்கு உங்களுக்கு அவங்க அனுபவிச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். எப்பா இடஒதுக்கீடு 10% கூட நிரப்பலையப்பா. 18% இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் நிரப்பப்பட்டிருக்கு? 5 அல்லது 6% நிரப்பப்பட்டிருக்கு. 18% நிரப்பிருக்கீங்க நீங்க. இந்த அரசாங்கம் 18% நிரப்பிருக்கு. அப்ப நிரப்புனதுலே சரி கிடையாது. அப்புறம் எப்படி காலி பணியிடம் வருது? பின்னடைவு காலி பணியிடம் 3.5 லட்சம் பேரு 99 கணக்குப்படி. அது எப்படி வருது? நிரப்பியிருந்தா ஏன் வருது? அந்த பின்னடைவு காலி பணியிடத்துடைய பிரச்சனை அதிகரிச்சதாலையும், 2வது இந்த சாதிகளை பிரித்தாலும் சூழ்ச்சியோட தான் கருணாநிதி இந்த டேமை கொண்டாந்தார், உள் இடஒதுக்கீடு என்ற முறையை கொண்டாந்தார். இன்றைய காலகட்டத்துல உள்ளீடு தொடர்ந்து எதிர்க்க வேண்டிய தேவை நமக்கு மிக மிக முக்கியமான இருக்குது. அது நம்ம எதிர்கால தேவையும் கூட. இந்த காலத்துல இதோடைய இந்த தவறுகளை நம்ம கேட்க தவறுனா பின்காலத்துல இதை விட மோசமான நிலையை நம்ம வந்து சந்திக்க வேண்டி வரும். இன்றைக்கு முன்பு இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு கருணை இருந்தது. அவன் வந்து கோரிக்கை வச்சா இந்த மக்கள் ரொம்ப பரிதாபப்படுறாங்க அப்படின்னு பஞ்சம் நடத்த கொடுத்தான். அதுக்கு பிறகு இடஒதுக்கீடு கொடுத்தான், சாதிவாரி கணக்கெடுப்படுத்தினான். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பிறகு இந்திய அரசாங்கம் வந்த பிறகு ஒரு சலுகையை கூட பட்டியல் சமூகம் பெறவில்லை. ஒரே ஒரு சலுகையை கூட பட்டியல் சமூகம் பெறவில்லை. இடஒதுக்கீடு 47 சிவராஜ் கொண்டாந்தது. அவருடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வாங்கினது 8.33%. அதுவும் என்னது, இந்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு தொடர்பு கிடையாது. 1% கூட ஒரு கோரிக்கையை கூட பட்டியல் சமூகம் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இந்த ஆளும் அரசாங்கத்திலிருந்து பெறவே இல்லை. அப்ப 70 ஆண்டுகளாக இந்த சமூகம் என்ன விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு, என்ன லாபத்தை அடைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கினான். ஆக தொடர்ந்து இது போன்ற பாதிக்கப்பட்ட சமூகங்கள் தொடர்ந்து இது சார்ந்த உரையாடல்களை நம்ம தொடர்ந்து நிகழ்த்தணும், மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும், மற்ற சந்திக்கிறவர்கள்ட்ட ஏற்படுத்தணும். இல்ல மீடியாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்காங்க. மீடியாக்கள்லாம் நம்மளுடைய இஷ்யூஸை ஹேண்டில் பண்றதே கிடையாது. அவங்க கேட்டா அந்த மீடியாக்கள் நம்ம கிட்ட எந்த லாபியும் கிடையாது. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நம்ம யாருமே கிடையாது. பட்டியல் சமூகத்தை சார்ந்த பத்திரிகையாளர்கள் எங்கேயாவது இருக்காங்களா? தினமணியில இருக்காங்களா? ஹிந்துல இருக்காங்களா? யாரும் எங்கேயுமே கிடையாது. மற்ற ஏதாவது பத்திரிகையில இருக்காங்களா? எடிட்டோரியல் போர்டுல இருக்காங்களா? இல்ல. அப்ப நம்மளுடைய செய்திகளை கொண்டு போற இடங்கள்ல இருக்கிற பத்திரிகையாளர்கள் தரப்ப நம்ம ரொம்ப கவனமா கையாள வேண்டியிருக்கு. அடுத்த கட்டத்துல இளைஞர்களை பத்திரிகையாளர்களாக வர வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னாட்டா இன்றைய எதிர்காலத்துல மாஸ் மீடியா தான் கட்டுப்பாடுதான் அரசாங்கமே போகுது. எல்லாமே சோசியல் மீடியா சொல்றதுதான். அதனால அது போன்ற பத்திரிகையாளர் தரப்புகள்ல வந்து தலித் இளைஞர்களை நம்ம வந்து உள்ளார கொண்டு வந்தோம். ஹிந்துல வந்து ஒரு ஆண்டு பயிற்சி கொடுக்குறான், ஆங்கில பயிற்சி கொடுக்குறான், மற்ற மட்டும் தான் செய்யறான். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பட்டியல் சமூகம் நடத்தின அனைத்து பத்திரிகைகளும் சொந்த பிரஸ். அவங்க யார்கிட்டயுமே போயிட்டு கையேற்றி நிக்கல. ஏன்னு கேட்டா எந்த பிரஸும் அவங்களை போட தயாரா இல்லை. அவங்க நடத்தின பத்திரிகைகள் பெரும்பாலானது நம்மளுடைய இஷ்யூ ஹிந்துல வரல, அதனால பறையன் பத்திரிகை தேவைப்பட்டது. நம்மளுடைய இஷ்யூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வரல, அதனால இன்னொரு பத்திரிகை தேவைப்பட்டது. அதனால நமக்கு சொந்தமாக பத்திரிகைகள் நடத்துறதுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா நம்மளுடைய இஷ்யூ பொது தளத்துல எதிரொலிக்காததுதான் காரணம்.
அது அந்த காலகட்டத்தில் வேணா சொல்லிக்கலாம், நம்மள பிரஸ்ல யாரும் இல்ல, நம்மளோட கையாளத்தனம்னு சொல்லிக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல பத்திரிகையாளர்கள் கட்டாயம் நம்ம சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க. அதை உருவாக்கணும். பத்திரிகையாளர்கள் நோக்கி என்னது, குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு 5 பத்திரிகையாளர். கடலூர் மாவட்டத்துல, என்னுடைய மாவட்டத்துல ஒரு பத்திரிகையாளர்கள் கிடையாது. நான் சொல்றது என்னது, ஒட்டுமொத்தமா மீடியாக்களே சொல்றேன், 20-25 மீடியா இருக்கு. ஒரு மீடியால கூட பத்திரிகையாளர் நம்ம ஆட்கள் கிடையாது. அப்ப நம்ம செய்தி எங்க போடுவோம்? கேரி பண்றதுக்கு யார் இருக்கா? அப்ப தலைமைச் செயலகத்தில் நம்ம ஆட்கள் எவனா இருக்கானா? கிடையாது. அப்ப நம்ம செய்தி யாருக்கிட்ட சொல்லுவான் அவன்? அதனால எல்லா தளங்கள்லயும் இங்க எப்படி பத்திரிகை துறையில நம்மளை வெளியேற்றி நம்ம நியூஸ் இல்லாத பண்ணானோ, அதே போலதான் அரசு துறையிலையும் நம்மளை வெளியேற்றிக்கிட்டு நம்மளுடைய செய்திகள், நம்மளுடைய அதிகாரங்கள் எதுவுமே நம்ம மக்களுக்கான எந்த தேவையும் இல்லாம ஆக்குறதுக்கான அரசு தொடர்ந்து முயற்சி எடுக்கிறான். அதாவது இது போன்ற கூட்டங்கள், பெரும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக நம்ம அதை தடுக்கணும். ஒரு டிசம்பர் 6 போராட்டம் சென்னையில சொல்றீங்க, அப்படிதான் சொல்றீங்க. அது ரொம்ப தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு முடிவை முன்னெடுக்கணும். ஆனா மக்கள் திரள முடிந்த அளவுக்கு நம்ம கூட்ட முயற்சி பண்ணணும். வரமாட்டேன்றா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அந்த முயற்சிகளை உணர வைத்து எடுத்து, மாசுக்கு தான் பயப்படுறான் அரசு. தொடர்ந்து உயிரோட இருக்கவன் செத்துட்டான்னு செத்துட்டு போன உயிரோட இருந்தாலும் மக்கள் 100 பேர் சேர்த்து சொன்னா அரசு நம்புறான். ஆமாங்க, உயிரோட இருந்தா இருக்கு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்றான். மக்கள் திரளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அதனால அதை நோக்கி தொடர்ந்து நம்மளுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.